பிரித்தாலும் அரசியல் செய்வதை திமுகவினர் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை சோழிங்கநல்லூரில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். அவரு தமிழகத்துல சாவி இருக்குன்னு தான் சொன்னாரு. திருடர்கள்ன்ற வார்த்தையை சொன்னது யாருன்னு கேட்கிறேன் நானு. ஆக அப்ப தமிழர்களை மிகவும் மோசமாக விமர்சிப்பவர்கள் ஸ்டாலினும் செல்வ பெருந்தகையும் தான். இன்னைக்கு சாவி அங்க இருக்குன்னு சொன்னா அவர் எதுக்கு அப்படி சொன்னாருன்னா, அதிகாரம் இல்லாத ஒருவர் பின்வாசல் வழியாக தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் அங்கே கோலோச்சி கொண்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை. இப்போ டிஜிபி போய் ரிப்போர்ட் யார்கிட்ட பண்ணணும்னா அவர்கிட்ட தான் பண்ணணும். அமைச்சர்கள் யாரை பார்க்கணும் அவரை தான் பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதைத்தான் மறைமுகமா சொன்னதை வச்சு திருடர்கள்ன்ற வார்த்தை இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப தமிழர்களை யார் இவர்களை போலன்னு சொல்றாங்கன்னு தமிழக மக்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, பிரித்தாண்டு அரசியல் செய்வது வாடிக்கையாகவே கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு செல்வ பெருந்தகை சொல்றாரு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மன்னிப்பு கேட்கணுமா, இல்லைன்னா கமலாலயத்தை அவங்க முற்றுகை போராட்டம் பண்ணுவாங்களாம். இலங்கையில அவ்வளவு தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு முதல்ல நீங்க பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். நீங்க மத்தியிலையும் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க, இங்கே இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தா நிறுத்தலையே. அவங்க எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள். ஆக பின்வாசல் வழியாக ஒருவர் அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு தனிநபரை சொன்னதை ஒட்டுமொத்தமா தமிழர்கள் மேல சொன்னதா புகுத்தி அதை திருடர் திருடர் என்ற ஒரு வார்த்தையை இவர்களே உருவாகப்படுத்தி செய்வது மிக தவறு. அப்ப தமிழர்களை திருடர்கள் யார் சொல்றா? தமிழர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். தமிழ் மொழி எனக்கு மிகுந்த மனதிற்கு நெருக்கமான மொழி. காசி தமிழ் சங்கம் அதனால தான் நடத்தினேன், காசி சௌராஷ்டிரா சங்கம் அதனால தான் நடத்தினேன்னு அவர் தெளிவா சொல்றார். தேர்தல் அறிக்கையில கூட பாஜகவோட தேர்தல் அறிக்கையில தமிழ் வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபடுவோம்னு சொல்றாங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில கூட அது இல்ல. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை உருவாக்கத்தில் எனது பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்குன்னு சொல்ற ஸ்டாலின் கூட அதுல தமிழ் வளர்ச்சிக்காக எதையுமே சொல்லல. ஆனா பாஜக சொல்லி இருக்கிறது. அதனால சொல்லாத ஒன்றை உருவகப்படுத்தி அதன் மூலம் குளிர் காய்கிறார்கள்.